ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விலாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இப்போ நம்ம போட் மெயில் எக்ஸ்பிரஸில் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ட்ரெயின் பாம்பன் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஃபியூ மினிட்ஸில் அந்த ஐகானிக் ஹெரிட்டேஜ் பாம்பன் பிரிட்ஜ் மேலே இப்போ நம்ம போக போகிறோம். ஆனால் நம்ம இப்போ ஓல்டு பிரிட்ஜ் மேலே போக மாட்டோம். இப்போ புதுசாக 2025 ஓப்பன் பண்ண அந்த நியூ பிரிட்ஜ் மேலே தான் போவோம். இனிமேல் நம்ம அந்த ஓல்டு பிரிட்ஜை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபியூ மந்த்ஸில் அந்த ஓல்டு பிரிட்ஜை டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்க. மேபி இதுதான் நான் அந்த ஓல்டு பிரிட்ஜை பார்க்குறது கடைசி டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ட்ரெயின் நல்ல ஒரு ஸ்பீடில் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. பாம்பன் பிரிட்ஜ் இங்கேருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸில் தான் இருக்குது. சரி, அந்த பிரிட்ஜை பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம பாம்பன் பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். இதுதான் நான் சொன்ன இந்த ஓல்டு பிரிட்ஜு. இப்போ நம்ம புது பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். அங்கே தெரியாது ரோட் பிரிட்ஜு, ராமநாதபுரம் போகிற ரோடு பிரிட்ஜ். அதுதான் இந்த ஐகானிக்கான அந்த ரயில்வே பிரிட்ஜை நம்ம இனிமேல் பார்க்கவே முடியாது. இன்னும் ஒரு 4 to 5 monthஸில் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிடுவாங்க. மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலன்றதுக்காக டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம புது பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். அந்த ஓல்டு பிரிட்ஜ் 111 வருஷம் பழைய பிரிட்ஜு. 1964 புயல், சுனாமி எல்லாத்தையுமே தாங்கி இன்னும் அந்த பிரிட்ஜு நிற்குது. மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. மேபி ஃபாரின்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரிட்ஜை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு இருந்துச்சு அப்படின்னு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். இது என்னோடய தாட்ஸ் தான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பழைய பிரிட்ஜு, ரோட் பிரிட்ஜு எல்லாமே தெரியுது. மேலே எவ்வளோ பேர் நின்று ட்ரெயின் போகிறத பார்க்குறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், தூரத்தில் குருசடை ஐலாண்டு தெரியுது பாருங்கள். லேசாக ஒரு லைன் மாதிரி தெரியுதுல்ல கடலில், அதில் தான் குருசடை ஐலாண்ட். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஓல்டு பிரிட்ஜோட மெயின் பார்ட், கேன்டிலிவர் பார்ட். கப்பல் போகும்போது இது அப்படியே தூக்கும் மேலே. இந்த பார்ட்லாம் நம்ம இனிமேல் பார்க்கவே முடியாது. கடைசியாக ஒரு வாட்டி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிரிட்ஜை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த பிரிட்ஜு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நான் இப்போ ஒரு ஃபுல் வியூ காமிக்கிறேன். மேபி இதுதான் நம்ம இந்த பிரிட்ஜை பார்க்குற கடைசி மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரிட்ஜு இனிமேல் யாராலையும் கட்ட முடியாது. இந்தியாஸ் ஓல்டஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு சீ ட்ரெயின் பிரிட்ஜ் இது தான். இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு.